புதிய அண்மை செய்தி. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கு நிபந்தனையுடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை இந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறாங்க? கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பிவிட்டதால் 22,48,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் இயக்குநராக உள்ள நிறுவனத்துக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ரவிச்சந்திரன் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது 2021ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோருக்கு எதிரான சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. இந்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு விசாரணை கொண்ட பொழுது அமலாக்கத்துறை சார்பில் சிபிஐ வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதால் சிபிஐ வழக்கை ரத்து செய்ய கோரும் இந்த வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு ரவிச்சந்திரன் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தீர்ப்பளித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அமைச்சர் KN நேருவின் சகோதரருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி இதில் 15 லட்சம் ரூபாயை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கும் 15 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு சமரச தீர்வு மையத்திற்கும் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் மோசடி எதுவும் நடைபெறவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் யாரும் சம்பந்தப்படவில்லை என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.